கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்குங்க விற்றுருங்கன்னு அப்படின்ற எந்த விதமான பரிந்துரைகளும் இல்லை. முழுக்க முழுக்க கற்றல் நோக்கத்திற்காக மட்டுமே பகிரப்படும் ஒரு காணொளி. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணலாம்? நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனாலும் இதுக்கு அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட் அதாவது நிஃப்டியோட ஆல் டைம் ஹை வரைக்கும் ரீச் பண்ணும். இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகும், சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருந்திருப்போம். நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். நம்ம அனாலிசிஸ் இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எக்ஸாக்டாகவே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெண்ட் லைனை பார்க்கும்போது நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை ஃபஸ்ட்டு ஹிட் பண்ணோம், இதை உடைக்கணும், அதுக்கப்புறம் இதோட ப்ரீவியஸ் கையை உடைக்கணும் சொல்லியிருந்தோம். நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ அது எக்ஸாக்டாகவே நடந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எங்கே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கும். இப்போ அகைன் இதோட ப்ரீவியஸ் ஹை, நிஃப்டியோட ப்ரீவியஸ் ஹையையும் என்ன பண்ணணும்? பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணி மேலே போகும்போது இதோட ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணும். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியோட இதோட இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் பிரேக் பண்ணலை. இந்த மைனர் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மைனர் ட்ரெண்ட் லைனை இன்னும் பிரேக் பண்ணலை. இதை பிரேக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் என்ன ஆகும்? அதோட ப்ரீவியஸ் ஹையை உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை அப்போ தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இந்த மைனர் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். மண்டே இன்றைக்கி பிரேக் பண்ணுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு மேலே போணுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் ஹையை அது ரீச் பண்ணும். அந்த ப்ரீவியஸ் ஹையையும் அதாவது இந்த சேனல் இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹரிசாண்டல் லைன், இந்த ஹரிசாண்டல் லைனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அதுதான் அதோட ப்ரீவியஸ் ஹை. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு நெக்ஸ்ட் ஹோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை. அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். எப்போனா இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் டார்கெட்டை நமக்கு அதோட ஆல் டைம் பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் ஹைக்கு ரீச் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம மிட் கேப் நிஃப்டியையும் ஒன்ஸ் பார்த்துருவோம். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஹையில் இருக்குது. அதாவது ஹையையும் உடச்சிட்டு ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனாலும் அது உங்களுக்கு ஏறி தான் முடிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியும். இந்த பேரிஷ் கேண்டிலே பிரிண்ட் ஆகிருந்தாலும் பாருங்கள், ஏறி தான் முடிஞ்சிருக்கும். ஒரு நல்ல விஷயந்தான். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி அதாவது மிட் கேப் நிஃப்டி மேலே அதாவது அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போகும். அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? எதிர்பார்க்கலாம். ஆனாலும் ஒரு சின்ன இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இன்னும் பிரிண்ட் ஆகலை. அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுவோம். ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இன்றைக்கி பிரிண்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு மிட் கேப் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் டாடா மோட்டார். இந்த டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் என்ன இருக்குது? பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு 4 days முன்னாடி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக உடச்சிருப்பாங்க. இந்த கேண்டில் பாருங்கள். அதாவது நெக்லைனுக்கு ப்ராப்பராக உடச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் வந்திருக்கும். வந்ததுலேருந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அகைன் மறுபடியும் இந்த நெக்லைனை உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 3 கேண்டில் பாருங்கள். இந்த பிக் கேண்டிலுக்கு அடுத்து லாஸ்ட் இந்த 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கேண்டில் என்ன இருக்குது? பேரிஷ் கேண்டில். அகைன் மறுபடியும் ஃப்ரைடே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெக்லைன் உங்களுக்கு கிளியர் கட்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு
ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிரேக் அவுட்னு அப்படி அது நெக்லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம இப்போது கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்கே வைக்கலாம்? சும்மா பொதுவாகவே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஷோல்டருக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்எல்லை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு கரெக்டான எஸ்எல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதோட டார்கெட் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை. ஏன் இந்த ப்ரீவியஸ் ஹையை இங்கே நம்ம டார்கெட்டாக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டரோட அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டைம் என்ன இருக்குது உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கீழே டவுன் சைடில் இருந்துட்டு எப்போல்லாம் புல் பேக் ஆகிருக்கோ, ஸோ இங்கேருந்து பாருங்கள், ஸோ கீழே விழுந்துட்டு மேலே போயிருக்கு. பட் இப்போ வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து ஹிட் ஆகலை. ஸோ ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி கீழே விழுந்திருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி அடுத்து பாருங்கள் இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே போய் ஹிட் பண்ணிவிட்டு கீழே தான் விழுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு ரீடெஸ்ட் மாதிரி கீழே கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் மேலே போயிருக்கு. அப்போவும் என்ன இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு பிரேக் பண்ண முடியாமல் அகைன் மறுபடியும் கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கண்டிப்பாக என்ன ஆகும், இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டாடா மோட்டார் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட நெக்ஸ்ட்டு ஹை. ஸோ இதோட நெக்ஸ்ட்டு ஹை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சேனலில் நம்ம இந்த ஹையை செகண்ட் டார்கெட்டாக நம்ம வச்சுக்கிறலாம். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது இதை உடைக்கும் போது கொஞ்சம் லேக் ஆகலாம். இதை உடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு 817 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட செகண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் லுபின் பொறுத்த வரைக்கும் எதுவும் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் வந்து என்ன ஆயிருக்கு, பிரேக் ஆகிருக்கு. ஸோ நெக்லைன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஸோ இந்த பிளாக் கலர் லைன் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான், அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்க இல்லை பிகினருக்காக நம்ம ஒன்ஸ் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மனுஷனோட ஹெட்டு 2 ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதையே அப்படியே தலைகீழாக திருப்பணும் அப்படின்னா எப்படி இருக்கும். ஸோ அதுதான் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது, பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரை பொறுத்த வரைக்கும், இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டரை பொறுத்த வரைக்கும் நெக்லைன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நம்ம வந்து பொதுவாக இங்கேருந்து ட்ரா பண்ணாவே போதும். அதோட கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, ஸோ நெக்கு. ஸோ இங்கேருந்து ட்ரா பண்ணி உங்களுக்கு இந்த ட்ரெண்டில், அதாவது இந்த நெக்லைனுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அதாவது ப்ராப்பரான நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி ட்ரெண்ட் லைன் ஆபோ ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம இதை வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் மேலே வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இது வந்து நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர், அதாவது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு அப்படின்றத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ டார்கெட் வந்து நம்ம பொதுவாகவே ரைட் ஷோல்டருக்கு கீழே, ஸோ இந்த ஜோன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஜோன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எஸ்எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று பாஸ் ஆகுது. ஸோ அதை நம்ம இப்போது பார்த்துருவோமா. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ப்ரீவியஸ் ஹைலேருந்து நான் முதவே ட்ராப் பண்ணியிருந்துருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நான் ட்ராப் பண்ணலை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து என்ன இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹைலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ட்ரெண்ட் லைன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் என்ன இருக்குன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ஒவ்வொரு தடவையும் ஹிட் பண்ணும்போது என்ன இருக்குன்னா உங்களுக்கு கீழே தான் வந்திருக்கு. ஸோ ஹிட் பண்ணிவிட்டு உடைக்க முடியாமல் கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைச்சிருக்கு. ஸோ ரெண்டு விஷயம் வந்து இந்த ஸ்டாக்கில் நடந்திருக்கு. ஒன்று இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது அதை இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைன் வந்து தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹைலேருந்து பாஸ் ஆகுது. ஸோ அதை நம்ம இப்போ ட்ரா பண்ணியும் காட்டியிருக்கோம். ஓகே,
இப்போ பிரேக் அவுட் அப்படின்றத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஜோனை நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம வைக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ப்ரீவியஸ் ஹை 2400. ஸோ லுப்பினோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் ஸோ அந்த நெக்லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் ட்ரிவேனி டர்பைன். ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து நீங்கள் இப்படி டைப் பண்ணிங்களாவே வந்துடும். ஸோ ட்ரிவேனி டர்பைன் அப்படின்றது உங்களுக்கு நம்மளோட நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 900. ஸோ இந்த 900 ரேஞ்சில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னா கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பாட்டம் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் நெக்லைன் வந்து பிரேக் ஆகலை. ஸோ ஆனாலும் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இன்னொரு விஷயமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டுக்கு இன்னும் இந்த ஸ்டாக்கு வரலை. ஸோ வர்றதுக்கு முன்னாடியே இது புல் பேக் கொடுத்துருக்கு. ஒருவேளை இந்த நெக்லைன் வந்து உடைக்க முடியாமல் கூட அகைன் மறுபடியும் கீழே வரலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு மேலே போயிட்டு அகைன் இப்படி மேலே போகுது. இதை உடைக்க முடியாமல் அகைன் மறுபடியும் இப்படி கூட வரலாம். ஸோ அதாவது இங்கேருந்து அகைன் மறுபடியும் இப்படி வந்துட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஸோ அதனால் இந்த நெக்லைன் வந்து பிரேக் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பிரேக் அவுட்னு இதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துடணும். இன்னொரு விஷயம், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த நெக்லைனுக்கு மேலே ஒரு ப்ராப்பராக உங்களுக்கு உடச்சிருக்கணும், புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி உங்களுக்கு எஸ்எல் வந்து எந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல்ல வச்சுக்கலாம். ஏன் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கு கீழே விழுகும்போது உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் தான் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கும்போதே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. நெக்ஸ்ட்டு ஸோ அதனால் எஸ்எல்ல வந்து நம்ம அதாவது இந்த சப்போர்ட் லைனில் வச்சுக்கலாம். அது இன்னொரு விஷயம் பார்க்கும்போது ஸோ நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னா சப்போர்ட் லைன் வந்து க்ரீனாகவும் ஸோ ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ரெட்டாகவும் வச்சுருப்போம். ஸோ டார்கெட் எல்லாமே அது பிரச்சனை இல்லை. ஸோ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி இப்போது இனிமேல் வர்ற ஸ்டாக்காக இருக்கட்டும் இல்லை வீடியோவாக இருக்கட்டும் ஸோ நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கலாம். உங்களுக்கு சப்போர்ட் லைன் அப்படின்னு பார்க்கும்போதும் உங்களுக்கு கிளியராகவும் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் ஹை 670 அப்படின்றது உங்களுக்கு ட்ரிவேனி டர்பைனோட டார்கெட்டாக இருக்கும். அது இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்கேருந்து பாஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ஜோனில் இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிட்டு கீழே விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறது இதோட ப்ரீவியஸ் ஹையை ஹிட் பண்ணதுக்கப்புறம் சம்டைம்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஒரு வேளை வரல அப்படின்னாலும் இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனலை ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ட்ரிவேனி டர்பைனோட இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, எங்கே வரும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதோட ஆல் டைம் ஹை வச்சுக்கலாம். ஸோ அதோட ஆல் டைம் ஹை விக்கு உங்களுக்கு வந்து 882. ஸோ நம்ம வந்து பாடியில் வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ 837. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம இப்போ பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட். ஸோ நுவாமா அப்படின்னு நான் உங்களுக்கு ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் பிரேக் ஆகலை. பட் இது சப்போர்ட் லைனில் என்ன இருக்குது, ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இது எங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டு. ஸோ மேஜர் சப்போர்ட் அப்படின்னு நம்ம இதை சொல்ல முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் நம்ம வீடியோவில் நிறைய பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம வீடியோவில் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணும்போதும் நிறைய ஸ்டாக்கில் இது வந்து உங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இங்கே இருந்து பாருங்கள், இந்த ஸ்டாக்கு வந்து இந்த சப்போர்ட்டை, அதாவது இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே
ஸோ மல்டிபிள் டைம் என்ன இருக்குது சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ 1 2 3 இங்கேருந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மேலே இதை ப்ரீவியஸ் ஹையை உடச்சிட்டு அப்படியே மேலே போயிருக்கு. ஸோ மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது ஒரு ரீடெஸ்ட். ஸோ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பாருங்களேன். ஸோ இங்கே போயிட்டு அங்கேருந்து இதுக்கு மேலே புல் பேக் ஆக முடியாமல் மேலே போக முடியாமல் அகைன் கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்த அந்த ஸ்டாக் இது எங்கே வேணாலும் வேறு எங்கேயாவது சப்போர்ட் எடுத்துருக்கலாம்ல, இங்கே கூட சப்போர்ட் எடுத்துருக்கலாம். ஆனால் ஸோ இங்கே ஏன் வரணும்? ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல 2 இடம் இருக்குது. ஸோ இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக்குக்கு இங்கேருந்து போகும்போது இது ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால் இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து இதுக்கு மேலேயும் போயிருக்கு. அப்போது இது வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகும் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போகும்போது ஓகே. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மைனர் சப்போர்ட் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாகவும் இப்போது ஆக்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது என்ன உங்களுக்கு இன்னொரு விஷயமும் தோணும், கீழே 2 கேண்டில் வந்து உங்களுக்கு வந்திருக்கே, ஸோ நீங்கள் இங்கே ட்ராப் பண்ணியிருக்கீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும் இல்லையா? இங்கே இந்த கேண்டில் சொல்கிறேன். ஸோ இந்த கேண்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வரைக்கும் வந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரலை. ஸோ இதுதான் உங்களுக்கு நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு ஸ்டாக்லையும் நம்ம சொல்லுவோம். அதாவது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரலை, சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இதை வந்து உடைக்கல, அதாவது கிளியர் கட்டாக உடைக்கலை. ஓப்பன் வந்து இங்கே இருக்குது, க்ளோஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்குக்கு ஓப்பன் இங்கே இருக்குது, க்ளோஸ் இங்கே இருக்குது. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இப்போது கன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இதோட மைனர் ட்ரெண்டு இன்னொன்று இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதோட ப்ரீவியஸ் ஹை இதுதான் அதோட ஆல் டைம் ஹைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆல் டைம் ஹையிலிருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் இதோட ஆல் டைம் ஹையிலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ஸ்டாக். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும் ஒன்று. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டில் வாங்குறவங்களும் வாங்கலாம், ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் தான். ஒருவேளை எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போதும் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை பிரேக் அவுட்டு கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த சேனலை நான் இன்னொரு தடவை உங்களுக்கு வீக்லியில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி ஒன்ஸ் காட்டும்போது இன்னும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது இப்படிலாம் நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். பாருங்கள், ப்ராப்பராக சப்போர்ட் எடுத்திருக்கா, விக்கு மட்டும்தான் கீழே வந்திருக்கும் வீக்லியில். நான் சொன்னது எக்ஸாக்டாக நடந்திருக்கா? நம்ம ஒரு விஷயம் வந்து அனாலிசிஸ் பண்ணுறோம்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை தான் கொடுக்கணும்னு நினப்பேன். ஸோ இங்கேயும் பாருங்கள், கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன இருக்குது, நல்ல ரிஜெக்ஷன் ஜோன் தெரியுது. இந்த லாஸ்ட்டு ஹேமர் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கா, அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே வரைக்கும் வந்திருக்கு, வந்துட்டு நல்ல புல் பேக் கொடுத்துருக்கு. ஓகே, நம்ம எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த விக்குக்கு கீழே, ஸோ இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலுக்கு கீழே தான் நம்ம என்ன பண்ணணும், எஸ்எல்ல மெயின்டைன் பண்ணணும். எங்கே டார்கெட் வந்து நம்ம பார்த்துட்டோம், இதோட ஆல் டைம் ஹை 8504 அப்படின்றது உங்களுக்கு டார்கெட்டை நம்ம வந்து ஏன் இந்த 8004 அப்படின்றத டார்கெட்டாக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆல் டைம் ஹை இல்லை ப்ரீவியஸ் ஹையில் நம்ம வந்து டார்கெட்டை வைப்போம். நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் சுப்ரீம் இண்டஸ்ட்ரி. இந்த சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டில் இருந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து இப்போது பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 2 கேண்டில் வந்து என்ன இருக்குது, புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து நியரில் இருக்குது. ஸோ இந்த நியரில் இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து இதை பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ண மாட்டோம் ஒன்று. ஸோ நீங்கள் இந்த சப்போர்ட்லையும் என்ன பண்ணலாம், ஸோ சப்போர்ட்டில் வந்து பவுன்ஸ் பேக்கும் ஆயிருக்கு, ஆனாலும் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகும்போது நம்ம ஸோ பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரு 2 நாளில், ஸோ நாளைக்கு நல்ல 2 நாளில் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹையை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே இந்த ஸ்டாக் வந்து போக போதா இல்லை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கீழே வரப்போதா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக், நீங்கள் இதை அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த வீடியோவிலையும் பார்த்துருப்போம், ஸ்டாக்கை பார்த்துருப்போம். உங்களுக்கு ப்ராப்பராக இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். இந்த ஸ்டாக்கை பொறுத்து அந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பிரேக், அதாவது ஓப்பன் உள்ளே இருக்கும், க்ளோஸ் வெளியில் இருக்கும். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழேயே வந்திருக்கும் 2 கேண்டில். ஸோ இதை எப்படி நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியுன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே கண்டிப்பாக வரும். ஸோ இதை நான் வந்து வீக்லியில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்னாகும், இந்த எஃப்ஐஐ டிஐ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இதெல்லாம் நடக்கும். டெய்லியில் மட்டும் நம்ம வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வீக்லியிலையும் கன்வெர்ட் பண்ணி பார்த்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு கிளியரான ஒரு வியூ தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வீக்லியில் வச்சுருக்கேன். வீக்லியில் வைக்கும்போது எந்த கேண்டிலாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே உங்களுக்கு பிரேக் ஆயிருக்காது. ஏன்னா உங்களுக்கு விக்கு வந்திருக்கலாம், விக்கு மட்டும்தான் வந்திருக்கும். கரெக்டாக? ஓகே, இப்போது நம்மளோட வியூ வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு எஸ்எல் மட்டும் நம்ம பார்க்கணும் இல்லையா? எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்கே வைக்க முடியும்? ஸோ இந்த ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே தான் நம்ம எஸ்எல் வைக்கணும். ஸோ ப்ராப்பரான ஒரு எஸ்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து ட்ரா பண்ணலாம். இது ஒரு நிமிஷம். இந்த மைனர் ட்ரெண்ட் லைனை வந்து ட்ரா பண்ணோம்னா இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகும். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதையும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி அனாலிசிஸ் பண்ணியிருந்தேன். இதை நான் ட்ரா பண்ணியே வச்சுருந்தேன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த மைனர் ட்ரெண்ட்லையும் என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இப்போ நமக்கு கொஞ்சம் கிளியராக ஒரு வியூ தெரியும் இல்லையா? ஸோ இதோட விக்கு வந்து இதில் பட்டிருக்கு, பாடி வரலை, பட் விக்கு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து கிளியராக ஒரு சப்போர்ட்டில் இருந்தால் உங்களுக்கு மேலே போகுது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எஸ்எல் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நம்ம எஸ்எல்லை மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக், அதாவது சுப்ரீம் இண்டஸ்ட்ரியோட டார்கெட், இதோட ப்ரீவியஸ் ஹையை நம்ம டார்கெட்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஸோ மெயின்டைன் பண்ணலாம். ஸோ 5094. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் அதானி என்சோல். இந்த அதானி என்சோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதை நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு மட்டுமே நம்ம இதை பார்க்கணும். ஸோ இதில் நான் பொதுவாகவே இந்த அதானி ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறதே கிடையாது, ஒரு சில ஸ்டாக்கை தவிர. அதானி பவர், அதானி போர்ட், இது ரெண்டும் பண்ணுவேன். ஸ்விங் ட்ரேடிங் வந்து நம்ம அதானி என்டர்டைன்மெண்ட்டும் கொஞ்சம் நல்ல ஸ்டாக்கு. ஸோ அதானி என்சோல் வந்து உங்களுக்கு பவர், இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் சம்டைம்ஸ் நிறைய நியூஸ் வந்துச்சு, இப்போதைக்கு நியூஸ்லாம் இல்லை, உங்களுக்கு ஃபீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதில் ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் நம்ம பண்ணலாம், நான் இதில் ரிஸ்க்கே எடுக்கிறது இல்லை. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும், அதானி என்சோலை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாலிங் வெஜ் சேனலை பாருங்கள். இந்த ஃபாலிங் வெஜ்ஜில் தான் இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு இந்த ஃபஸ்ட் டைம் என்ன ஆக போகுது, ஸோ இந்த சேனலை, அதாவது இந்த ஃபாலிங் வெஜ்ஜோட ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனலை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரேக் பண்ணும் விஷயத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை வந்து பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ வெயிட் பண்ணணும். ஸோ இன்னொரு விஷயம், இதை ஏன் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4th டைம். ஸோ இந்த சேனலை இந்த ஸ்டாக் வந்து 4th டைம் வந்து ஹிட் பண்ண போகுது. 1 2 3, இது 4th டைம் ஹிட் பண்ணியிருக்கு, பட் பிரேக் பண்ணலை. ஸோ பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால தான் நம்ம இந்த ஸ்டாக்கை கொண்டு வந்திருக்கோம். 1 ஓகே, இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபாலிங் வெஜ்ஜோட இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை பிரேக் பண்ணும்போது இதையும் பிரேக் பண்ணணும், இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும் இல்லையா? அப்படி ரெண்டையுமே ஒரே நேரத்தில் பிரேக் பண்ணிடும். ஸோ லாஸ்ட் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா ரெண்டையுமே உங்களுக்கு பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போதும் பிரேக் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம வந்து பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ப்ரீவியஸ் ஹை, இதோட ப்ரீவியஸ் ஹை 978 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது
இதோட எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம்? இதோட எஸ்எல் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்பரான ஒரு எஸ்எல் வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 747, அதாவது இந்த ஜோன் 747 உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான எஸ்எல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் ரேட் கெயின். இந்த ரேட் கெயின் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த ஸ்டாக்கில் இது டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் யாராவது இந்த ஸ்டாக் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு, அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து உங்களுக்கு ஹிட் பண்ணிடுச்சு. ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் தான், 2 பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக் வந்து இன்னும் மேலேயும் போகலாம். ஸோ நீங்கள் என்ன பிளான் பண்ணி இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுங்க. ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு அகைன் மேலேயும் போகலாம், இல்லை இன்னும் கீழேயும் கூட வரலாம். ஒரு நெக்ஸ்ட் ஸ்டாக் குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல். ஸோ இந்த ஸ்டாக்கை பார்த்தோம்னா நம்ம பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இதோட அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 4818. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். இந்த ஃபாலில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, இப்போது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த சப்போர்ட் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 2 3, ஸோ 3 டைம் என்ன இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட், அதாவது இந்த ட்ரெண்டில் என்ன உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. மேலே போனாலும் கூட மல்டிபிள் டைம் உங்களுக்கு என்ன இருக்குது, இதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்டில் என்ன ஹிட் பண்ணிவிட்டு என்ன இருக்குன்னா கீழே விழுந்திருக்கு 1 டைம். செகண்ட் டைம் இப்போ என்ன இருக்குன்னா பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பிரேக் அவுட்னு நம்ம அதாவது கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குது, எங்கே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டும் அகைன் மறுபடியும் ஒரு அதாவது ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பின்னிங் டாப் இங்கே இருக்குது. உங்களுக்கு இப்போ தெரியும், இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட் என்ன ஆச்சு, ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ கிளியர் கட்டாக என்ன இருக்குது, பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதோட எஸ்எல் எங்கே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஜோன், இந்த 3349 உங்களுக்கு இந்த ஜோனை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்டாப் லாஸாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அது ஒன்று. இல்லை அப்படின்னாலும் இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு இந்த சேனல் 3638. ஸோ ப்ராப்பரான எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நான் இதை தான் சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் நம்ம எங்கே வைக்கலாம். ஸோ டார்கெட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை எதுன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இப்போது எங்கே நம்ம எஸ்எல் வைக்கலாம், எங்கே டார்கெட் வைக்கலாம் இப்படின்றதெல்லாம் நிறைய உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களாலையும் ஸோ ஓனாக பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறேன்னா. அதே மாதிரி பிரேக் அவுட்டுக்கும் உங்களாலையும் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் சில ஸ்டாக்கெல்லாம் எடுத்து ட்ரெண்ட் லைன் டெய்லி ஒரு 10 ஸ்டாக்கை வந்து எடுத்து நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா தப்போ ரைட்டோ ட்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். அதாவது நீங்களே ஓனாக ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை. ஸோ ஃப்ளோரோ கெமிக்கலோட குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கலோட டார்கெட் வந்து செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை தான். நெக்ஸ்ட் ஸ்டாக் வாரி எனர்ஜி. இந்த வாரி எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம கொடுத்த ஸ்டாக் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதாவது டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் யாராவது இந்த ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா டார்கெட்டை உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் இதுக்கு மேலே, ஸோ இதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம இதை என்ன பண்ணலாம்னா பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது நான் இன்றைக்கே கூட நடக்கலாம், இல்லை கீழே வரலாம். ஸோ கீழே வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன், இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் வந்து ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படியே மேலே போனாலுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த ஹையை அதாவது ஆல் டைம் ஹைக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது மட்டும்தான் நம்ம பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் எஸ்எம்எஸ் ஃபார்மா. இது ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான். ஸோ இப்போது உங்களுக்கு ஃப்ரைடே கொடுத்துருந்துருப்பேன், ஆமாம் தேர்ஸ்டே கொடுத்துருந்துருப்பேன். ஃப்ரைடே உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இந்த 272 இந்த நெக்லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்ஸ் இதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ டபுள் பாட்டம், ஸோ டபுள் பாட்டத்தோட நெக்லைன் பிரேக் ஆகி மேலே உங்களுக்கு இந்த ஸ்டாக் என்ன இருக்குது, ஸோ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு 10% நினைக்கிறேன் தேர்ஸ்டே வந்து மேலே போச்சு.
அகைன் மறுபடியும் என்னாச்சு, ஒரு 10% போனதுனால லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ரேலி. ஸோ அதனால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஒருவேளை இந்த ஸ்டாக் மேலேயும் போகலாம், இல்லை இந்த நெக்லைனை வந்து இந்த 272 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த நெக்லைனை வந்து அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்றதை உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் WPIL. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை இது வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்லாம் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டல், ஸோ இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டு, ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ பண்ணாமல் இருக்கிறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். மிட் கேப் ஆர் Nifty 50 அந்த மாதிரி ஸ்டாக்கில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல சப்போர்ட்டில், ஸோ இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு சைட்வேஸ் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஆனாலும் ஒரு நல்ல ரிஜெக்ஷன் தெரியுது, நல்லா கீழே வந்து ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கும், அதாவது ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இதை வந்து நல்ல சப்போர்ட் வந்து கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் ஆகும்னு நம்ம நம்பலாம். ஏன் நம்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஸோ இந்த சேனலில் மல்டிபிள் டைம் என்ன இருக்குது, ஸோ அதாவது இந்த சப்போர்ட்டை, இந்த ஸ்ட்ராங்கான இந்த சப்போர்ட்டை வந்து என்ன இருக்குது, மல்டிபிள் டைம் உங்களுக்கு ஹிட் பண்ணும்போதெல்லாம் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது மேலே போகிறதுக்கு, அதாவது பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. SL அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இங்கே இந்த சேனலை விட்டு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரணும். அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா அதை SLஆக நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் இது ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதான் ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஆக்ட் ஆகும். இதோட ஆல் டைம் ஹை 749. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் EMMIL. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது, புல் பேக் கொடுத்துருக்கு ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு மல்டிபிள் டைம் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு இந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. ஆனாலும் இன்னொரு விஷயத்தையும் நம்ம இந்த ஸ்டாக்கில் கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் வேஜாக தான் இருக்குது. பாருங்களேன், இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ இதோட லோ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இங்கே பாருங்களேன், லோயர் லோ ஃபார்மேஷன் வந்திருக்கு இங்கே நெக்ஸ்ட்டு வந்து இங்கே. ஸோ இங்கேருந்து மேலே போகலாம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஒரு பிரேக் அவுட்டில், இந்த சப்போர்ட்லேயே இருந்தாலும் இது பிரேக் அவுட்டில் வாங்குறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். ஸோ இங்கேருந்து பாருங்களேன், இந்த ஸ்டாக் இந்த இதுக்குள்ளே தான் விழுந்துக்கிட்டு இருக்கு. இது எங்கே நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்றத இப்போ நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும், ஒருவேளை நம்ம சப்போர்ட்லேருந்து மேலே போகலாம், ஒருவேளை போகலைன்னா நெக்ஸ்ட்டு கீழே தான் வரும். அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணட்டும். ஸோ இந்த ஸ்டாக்குக்கு மட்டும், ஏன்னா இந்த ஸ்டாக்கோட அதாவது விலை நகர்வு அப்படி தான் இருக்குது இல்லையா. நீங்கள் பார்த்தீங்களா 199. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம அப்போ என்ன பண்ணலாம்னா பிரேக் அவுட்னு அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி கன்ஃபார்ம் பண்ணும்போது இதோட ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு, அதாவது டார்கெட் வந்து இதுவாக தான் இருக்கும், இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை உடச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் செகண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாலும் இன்னும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நிறையா வேணும், அதாவது நான் நெக்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணுறனாலும் அது உங்களோட விருப்பம். செகண்ட் டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜோனை வந்து நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் டார்கெட்டாக நம்ம வச்சுக்கிறலாம் 355. தேர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை. ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த 555 உங்களுக்கு இந்த ஜோன் வந்து உங்களுக்கு ஆல் டைம் ஹையாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம நிறைய ஸ்டாக் பார்த்துட்டோம். ஓகே, பிரேக் அவுட் பார்த்துருக்கோம்,
நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.